ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ மஞ்சள் வெயில் மாலை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட் இருக்குங்க. ஒரு சில பேருக்கு ஹெல்த் ஓரியன்டா, ஒரு சில பேருக்கு என்டர்டெய்னிங்கா, ஒரு சில பேருக்கு இன்ஃபர்மேட்டிவான ஷோ இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணும். நம்மளோட இந்த ஷோவில் எல்லா விஷயங்களையும் சேர்த்து உங்களுக்காக வழங்கிட்டு வரும். இன்னைக்கு உங்களுக்காக என்னென்ன சூப்பரான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க ஷோக்குள்ள போலாம். நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தில் நோய்க்கு பஞ்சமே இல்லைங்க. வித்தியாசமாக என்னென்னவோ நோயெல்லாம் வருது. இதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. யோகா அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால இது எல்லாத்துலேருந்தும் நம்மளை காத்துக்க முடியும். இன்னைக்கு நம்மளோட யோகாசனத்தினால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்கங்கிறத பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பற்றி நம்ம பார்க்கக்கூடியது இடுப்பு வலிக்காக குறைப்பதற்காக சில பயிற்சிகளை பார்க்க போகிறோம். பகுதி 2. இதில் ஒரு 3 பயிற்சி இருக்குது. அது ஒன்று அப்படி பார்த்துடலாம். முதல்ல இப்போ கவிழ்ந்து படுத்துட்டு பண்ண போகிறோம். சலபாசனம் பண்ண போகிறோம். இந்த சலபாசனால 2 கையுமே நம்மளோட தொடைப்பகுதிக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ஒவ்வொரு காலாக தூக்க போகிறோம். முட்டி பகுதி மடக்காம அப்படியே தூக்கணும். தளர்த்திக்கலாம். சலபாசனா ஒவ்வொரு காலம் வலது கால், இடது கால், அப்புறம் 2 காலுமே சேர்த்து வச்சு பண்ணிடுவோம். இப்ப அடுத்த பயிற்சி புஜங்காசனா. சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். அப்படியே எழுந்து சஷாங்காசனா பண்ணிக்கலாம். சஷாங்காசனால சைல்ட் போஸ்ன்னு சொல்லக்கூடியது. வஜ்ராசனில் உட்காந்துட்டு அப்படியே நம்ம முன்னோக்கி குனிஞ்சிரும். இது ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பாக இந்த சலபாசனம், புஜங்காசனம் இதெல்லாம் ஒரு 9 டைம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உடனே இந்த சஷாங்காசனம் செஞ்சு ஆகணும். ஏன்னா அப்புறம் இடுப்பு பகுதி ரொம்பவே வலிக்க ஆரம்பிச்சிரும். தளர்த்திக்கலாம். இந்த மாதிரி இடுப்பு பகுதி வலிக்கும் போது இந்த மாதிரி ஆசனங்கள்லாம் தாராளமா செய்யலாம். நிறைய முறை செஞ்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ரிலாக்ஸேஷன் கண்டிப்பா இந்த சஷாங்காசனம் செய்யணும். அப்படி நம்ம செய்யும் போது நம்மளோட நெற்றி பகுதி கீழே படலைன்னா தலைகாணி மாதிரி அது மாதிரி வச்சுட்டு அது மேலே கூட அப்படி படுத்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எதுவுமே பண்ண முடியல, எனக்கு அந்த படுத்து பண்ணுற மாதிரி பண்ண முடியல, சலபாசனம் பண்ண முடியல, புஜங்காசனம் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க இருந்தாங்கன்னா இந்த சஷாங்காசனம் மட்டும் பண்ணாலே போதும். இந்த சைல்ட் போஸ் பண்ணாலே போதும். ஒரு தலைகாணியை வச்சுட்டு அது மேலே நல்லா தலையை திருப்பி வச்சுட்டு ஒரு இடத்த பக்கமாக ஒரு சில நிமிடங்கள் வச்சுட்டு அதே மாதிரி வலது பக்கமாக தலையை திருப்பிட்டு ஒரு சில நிமிடங்களாக இருந்தாலும் நல்லா ரிலாக்ஸ் பண்ணாலே போதும். அந்த இடுப்பு வலி நல்லாவே சரியாகும். இந்த பயிற்சிக்கெல்லாம் செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிற கனவுகளோடையும் ஆசைகளோடையும் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் இந்த செக்மெண்ட்ல ரொம்பவே ஈஸியாக இவர் இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அந்த வகையில் இன்னைக்கு இவர் டீச் பண்ண போற விஷயம் என்ன அப்படிங்கறத பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்க போறோம், ஆல்ரெடி என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்னைக்கான கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம எதை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம், காலங்கள் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பார்க்குறோம் இல்லையா. இந்த காலங்கள் அப்படிங்கிறது எப்படியெல்லாம் சொல்றாங்க, நிகழ்காலத்துல, எதிர்காலத்துல, இறந்த காலத்துல இந்த மாதிரி சொல்றாங்க. அதையுமே பர்ஃபெக்ஷனா பேசுறது, கண்டினியூஸாக பேசுறது இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றையும் பர்ஃபெக்ஷனாக, கண்டினியூஸாக, பாசிட்டிவ்ல, நெகட்டிவ்ல இப்படியெல்லாம் பேசும்போது எப்படிலாம் பதில் சொல்லலாம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ தட் இஸ் அன் அப்ரோப்ரியேட் ஆன்சர் வித் அ கொஸ்டின் ஆப்போசிட் ஒன். ஸோ ஆப்போசிட் ஒன்லேயோ உங்கள் கூட இருக்கவங்களோ யார் என்ன பேசுகிறாங்களோ அவங்களுக்கு ஏற்ப பதில் கொடுக்கணும் இல்லையா.
ஏன்னா ரொம்ப முக்கியமானதே அவங்களோட பதில வந்து அவங்களோட கேள்வியை புரிஞ்சுப்பாங்க. ஆனா எப்படி பதில் சொல்றது நிறைய பேருக்கு தெரியாது. அதுதான் பெரிய விஷயமா இருக்கும். அதே மாதிரி சிலர் வந்து பதில் சொல்லுவாங்க, தத்தி தத்தி சொல்லுவாங்க. சிலருக்கு தெரியும், ஆனாலும் அதை எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க. நம்மளோட ஃபியர் இருக்கு, எனக்கு நான் பேச மாட்டேன், அப்படியெல்லாம் கிடையாது. விச் இஸ் ராங். நம்ம தப்பாவே இருந்தாலும் அதை நம்ம என்ன பண்ணணும்னா வெளியில சொன்னாதான். ஸோ பேச பேச யாராவது ஒருத்தர் கரெக்ஷன் பண்ணும்போது வில் ஐடென்டிஃபை, ஓகே இதுக்கு இதுதான் போல. இல்லை அப்படின்னா யாரோ ஒருத்தர் கரெக்டாக பேசுறத நம்ம பார்க்கும்போது இத்தனால அவ தப்பா பேசிருக்குமா அப்படிங்கிற மாதிரியும் தெரிய வரும். ஸோ அதனால ஓப்பன் அவுட் பண்ணி பேசுறதுல தர் இஸ் நோ ப்ராப்ளம். லைக் எல்லாமே பேசலாம், பேச பேச தான் ஃப்ளூயன்சிஸ் இந்த கரெக்ஷன்ஸ் எல்லாமே கரெக்ட் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இந்த காலங்கள் பார்த்துட்டு வரோம், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட எழுதுறதுக்கோ பேசுறதுக்கோ எல்லாத்துக்குமே. இதன் அடிப்படையில் நிறைய அஃபர்மேட்டிவோட பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு காலமே ஒவ்வொரு விஷயத்த நமக்கு சொல்லிட்டே தான் இருக்கு. ஸோ ஒவ்வொரு காலம் ஒரு பாஸ்ட்ல சொல்லக்கூடியது, ப்ரெசென்ட்ல சொல்லக்கூடியது, ஃபியூச்சர்ல சொல்லக்கூடியது, இந்த மாதிரிலாம் சொல்லலாம். கண்டினியூஸா சொல்றது, பெர்ஃபெக்ஷன்ல பேசுறது, இப்படி எல்லாம் இருக்கு. ஒரு 12 கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் இருக்கு, டென்சஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதுல நம்ம எக்ஸ்க்ளூசிவா இன்னைக்கு பார்க்க போறது வந்து என்னது? ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான். அது எப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான். அந்த எக்ஸ்க்ளூசிவ் சென்டென்சஸ், எக்ஸ்க்ளூசிவ் டென்ஸ் என்ன மாதிரி ஒர்க் ஃபார்ம் யூஸ் பண்ணலாம், என்ன ரூலுங்கிற சொல்லி தருவாங்க. ஸோ இன்னைக்கு பார்க்க போற டென்ஸ் வந்து present continuous tense. ஸோ இதுக்கான verb form V1, V2, V3, V1 plus ing. ஸோ V1 அப்படின்னு எடுக்கும் போது clean, சுத்தம். V2 and V3ல cleansed, ஈடி சேர்த்து எழுதுறது தான். கிளீன்டுன்னு சொல்லுவாங்க, கிளீன்டுன்னு சொல்லக்கூடாது, கிளெண்டுன்னு சொல்லணும். V1 plus ing வந்து கிளீனிங். ஸோ அப்போ கிளீன், கிளெண்டு, கிளெண்டு அண்ட் கிளீனிங் அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு சுத்தம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எப்படிலாம் சொல்லலாம் அப்படிங்கிறது தான். ஸோ ஒர்க் ஃபார்ம் ரெடி. இப்போ என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். IV, you, he, she, they, it. இதெல்லாமே சப்ஜெக்ட்ஸில் இருக்கு. ப்ரெசன்ட் கண்டினியூஸோட ரூல். ஓகேங்களா? சப்ஜெக்ட் இஸ், am, are plus V1 plus ing plus object. ஸோ அப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸில் ரூல் ஃப்ரேம் ஆயிடுச்சு. இப்போ யாருக்கு யார் பேர்? I am, we are, you are, he வந்து is, she you is, they வந்து are, it வந்து is. ஸோ யார் யாருக்கு யார் சூட் ஆவாங்கன்ற வேர்ப் பார்த்தாச்சு. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ கிளீன், கிளெண்டு, கிளெண்டு, கிளீனிங் இல்லையா? அப்போ is cleaning the classroom. ஸோ அப்போ அவன் என்ன பண்ணுறான்? கிளாஸ் ரூமை க்ளீன் பண்ணுறான் இல்லையா? ஸோ அப்போ அவன் வகுப்பறையை சுத்தம் சுத்தம் செய்து கொண்டு இருக்கிறான். ஸோ அவன் வகுப்பறையை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்றோம். ஹீ இஸ் கிளீனிங் த கிளாஸ் ரூம் அப்படிங்கிறது. அப்போ ஒரு ப்ரெசென்ட் கண்டினியூஸ்ல நான் எப்படி சொல்றேன்? ரொம்ப சிம்பிள் தான். அந்த சிம்பிளான சென்டென்ஸ் தான் நான் விட்டுருக்கேன். இன்னும் இது நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், இதோட ஸ்டாப் பண்ணல, இன்னும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். பட் அது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் பிகினிங் இன்னொன்னே ரொம்ப சிம்பிளா எஃபெக்டிவா இருக்கணுங்கிறதுக்காக த சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவ் சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன். இன்னும் நீங்க போக 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 ஒரே வாக்கியத்துல 2-3 கண்டிஷன்ஸ், பை த டைம் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கலாம், பை தென் அப்படின்னு கொடுக்கலாம், இல்லை முன்னாடி அட் மார்னிங்,
அட் எஸ்டர்டே, பை ஈவினிங், அந்த மாதிரி 2-3 எக்ஸ்டர்னல் சென்டென்சஸ் நீங்கள் சேர்த்து கொடுத்து சென்டென்ஸை டெவலப் பண்ணலாம் இன்னுமே. சரிங்களா? ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ரூல் ஆஃப் த சென்டென்ஸ். என்ன ரூல் அப்ளை பண்ணுறோம், என்ன டென்ஸ் அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரிய வரும்போது யூ குட் கெட் ஈஸிலி, ரொம்ப ஈஸியான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் யாருடைய ஹெல்ப் இல்லாமல் நீங்களே ஃப்ரேம் பண்ணிட்டு போகலாம். யூ நீட் நாட் ஈவன் த கைடன்ஸ் ஹெல்ப். ஒரு டியூட்டரோட கைடன்ஸ் இல்லாமல் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணி எடுத்துக்கிட்டே போயிட்டு இருக்கலாம். சரிங்களா? ஸோ அதன் அடிப்படையில் தான் நம்ம இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கோம், இன்னைக்கான டென்ஸ் வந்து ஒரு கண்டினியூஸ் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேஷன் எடுத்திருக்கோம் இல்லையா. இதுக்கு முன்னாடி வந்து பெர்ஃபெக்ஷன் வரைக்கும் நம்ம முடிச்சாச்சு. இப்போ கண்டினியூஸ் மட்டும் தனியாக ஒரு பாகமாக பார்க்குறோம். எதுக்காகனா அது வேற மாதிரி பெர்ஃபெக்ஷன்ஸ், இது கண்டினியூஸில் வராது. ஸோ இன்னைக்கான ரூல், இன்னைக்கான ஒர்க் ஃபார்ம் வச்சுட்டு நான் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன் உங்களுக்காக. நீங்களுமே ஒரு 5 to 10 சென்டென்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். என்னடா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளோ விஷயம் இருக்கா, இத்தனை நாளாக இதெல்லாம் கூட தெரியாமல் இருந்திருக்குமா அப்படின்னு நீங்கள் வியக்கிற அளவுக்கு ஒவ்வொரு நாளும் இந்த செக்மெண்ட்ல நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு இவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத பாருங்க. வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போறோம். ஒரு சூரியனுடைய வெப்பம் அது எந்த அளவுக்கு இருக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா? அதோடைய கோருக்குள்ள போய் பார்க்கும்போது, அதாவது சூரியனுடைய நடுப்புறத்தை நம்ம பார்க்கும்போது அப்போ அது எந்த அளவுக்கு ஹீட்டா இருக்கும். வெளியவே இவ்வளவு கதிர் இருக்கு. இப்பெல்லாம் பார்த்தோம்னா சென்னையிலேயே 40 டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்றாங்களே. அப்ப இந்த அளவுக்கான கதிர்வீழ்ச்சி பாயுது நம்மளுடைய பூமிக்கு. அப்போ அதோடைய கோர் எந்த அளவுக்கு இருக்கும்? அதை விட 5 மடங்கு ஹாட்டா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. அதான் லைட்னிங் போல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தண்டரா லைட்னிங் போல்ட்டா வரும்போது டுடுடுன் அப்படின்னு சொல்லி ஒரு பவர் ஆஃப் ஸ்பார்க் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி வரும் இல்லையா, அது ரொம்ப ரொம்ப ஹாட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம பூமினாலையும் அந்த அளவுக்கான ஒரு ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்படின்னா அது ஃபுல்லா ஒரு வேளை ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா நம்மளால தாங்க முடியாது ராஜா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். மழை பெய்யுது அப்படின்னா அது ஸ்பார்க் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. அந்த எலக்ட்ரிசிட்டி கிட்டத்தட்ட சூரியனுடைய வெப்பத்தை விட ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அப்போ நம்மளுடைய பூமிக்கும் சூரியன் லெவலுக்கான கெப்பாசிட்டி இருக்குது. அது கொஞ்சம் பாவம் பார்த்துருக்கிறனால நம்மலாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ நேரம் உங்களால் மூச்சு பிடிக்க முடியும் அப்படின்னு யோசிச்சா மேக்சிமம் எல்லாரும் சொல்கிறது 1 நிமிஷம் நான் எங்களால் மூச்சு பிடிக்க முடியும் அப்படின்றத மெஜாரிட்டியான ஒரு பதிலாக வரும். சில பேர் 2 நிமிஷம் 3 நிமிஷம்லாம் பிடிப்பாங்க. அது ரொம்ப ரேர். ஆனால் இது வரைக்கும் இந்த வேர்ல்டு ரெக்கார்டு யார் வச்சிருக்கா அப்படின்னா குவராட்டின் அப்படின்ற ஒருத்தங்க தான் வச்சிருக்காங்க. அவர் கிட்டத்தட்ட 24.5 நிமிஷம் அப்படின்னா கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கும் ஒரு 5 நிமிஷம் கம்மி மட்டுமே தண்ணிக்குள்ள மூச்சை பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்களாம். அப்படின்னா பாருங்க, ஒருவேளை கில்லி படத்துல இவங்க நடிச்சிருந்தாங்கன்னா அப்படியே முங்கும் போது ரொம்ப நேரம் உள்ள இருந்திருக்கலாம், வெளியவே வந்திருக்க முடியாது. நிலாவோடைய சைஸ் எம்மாம் பெருசுன்னு கேட்டால் அது ரொம்ப பெருசு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் நம்ம பூமியோட சின்னதுன்னு மட்டும் தெரியும். ஆனால் போக போக அது பூமியோட சின்னதாகிட்டே போகுதோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்ல, இருந்திருக்கார். ஏன்னா நிலா ரொம்ப தூரத்தில் இருக்குல்ல, அதனால உங்களுக்கு தெரியாது. பட் ரிசர்ச் பண்ணதுல உண்மையாலுமே நிலா சுருங்கிக்கிட்டு இருக்குப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்படி எந்த அளவுக்கு சுருக்கம்னு பார்த்தோம்னா ஒரு 100 இயர்ஸ் 100 மில்லியன் இயர்ஸ் அப்படின்னா நம்ம கணக்கு வச்சு பார்க்கும்போது ஒவ்வொரு கேட்டகரியில் ஒவ்வொரு மீட்டர் லெவலுக்கு குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு. அப்போ இப்போ வரைக்கும் எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டோம்னா ரிசர்ச் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு 50 மீட்டர் வரைக்கும் நிலா சுருங்கி இருக்கு. ஆனால் இது 100 மில்லியன் இயர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அது எவ்வளோ மில்லி மீட்டர் வரைக்கும் அது சுருங்கி இருக்கும். இப்படியே சுருங்கிக்கிட்டே போறதுனால தான் அது பூமி விட சின்னதா இருக்கு அப்படின்னும், முன்னாடி அது பூமியை விட பெருசா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவ்வளோ கால வருஷங்களாவா நம்ம வாழ்ந்துகிட்டு இருப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு. ஏன்னா பூமி வந்து அந்த பூமிக்கு அப்புறமா அந்த நிலா வந்து அப்படின்ற ஒரு அந்த கம்யூனிகேஷன், சோலார் சிஸ்டமுடைய கம்யூனிகேஷனே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்றதான் எல்லாருடைய தாட் ப்ராசஸ். நீங்க டாக்ஸ் வீட்டில் வளர்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த டாக்ஸ் கிட்ட நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அது பெருசா எல்லா வேர்ட்ஸ்க்குள்ள ரெஸ்பாண்ட் பண்ணாது. இல்லை ஒருவேளை நீங்க உங்களுக்குள்ள உங்க பேரண்ட்ஸ் கிட்டயோ இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ பேசிட்டு இருக்கும்போது பக்கத்தில் அந்த டாக் இருக்கு அப்படின்னா அதுவுமே பெருசா எதுவும் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாது. ஆனா ரொம்ப ஃபெமிலியரான வேர்ட்ஸ் நீங்க சொல்லும்போது அது ஆட்டோமேட்டிக்கா டில் பண்ணும். பார்த்துருக்கீங்களா? ஏதாவது ரொம்ப பிடிச்ச ஒரு சில விஷயங்களை நீங்கள் சொல்லும் போது அதுக்கு பிடிச்ச ஃபுட்டாக இருக்கலாம், இல்லை பார்க்குக்கு போகலாமெல்லாம் கேட்கும் போது பார்க் நீங்கள் அடிக்கடி கூட்டு போவீங்க அப்படின்னா உடனே அதோடைய தலையை மேலே தூக்க ஆரம்பிக்கும், டில் பண்ணும், இப்படி எல்லாம் பண்ணும். ஆனால் இதுக்கு காரணம் என்னன்னா நம்ம கேட்டது சரிதானா, நம்ம எதாவது தப்பாக கேட்டோமா அப்படின்ற அர்த்தத்தில், அப்படின்ற ஒரு கேள்விக்குறியில தான் அது உங்களை மறுபடியும் பார்க்கும். ஸோ நீங்கள் மறுபடியும் சொல்லும் போது நிஜமாக கூட்டு போகிறாங்களா என்ன அப்படியா அப்படின்ற ஒரு கோணத்தில் மட்டுமே தான் அந்த டாக்ஸ் எல்லாம் பார்க்குது. அப்படிப்பட்ட ஒரு எக்ஸைட்மெண்ட்டான ஒரு கொஸ்டின் தான் அந்த டாக்ஸ் எல்லாமே இப்படி தலையை டில் பண்ணி அண்ட் அதுக்கப்புறம் லிஃப்ட் பண்ணி பார்க்கறது, இப்படி எல்லாத்துக்கும் ரீசன் அதான் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை இந்த பூமி
இதோடைய சைஸ்ல இருந்து அப்படியே டபுள் ஆகுது அப்படின்னா, இதோடைய வெயிட் அப்படியே டபுள் ஆகுது அப்படின்னா என்ன ஆகும்? எல்லா மரங்களும் சரிஞ்சிரும், விழுந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இப்போ இந்த பூமி அப்படியே டபுள் ஆகும்போது அதோடைய கிராவிட்டியும் டபுள் ஆகுது. அப்படி அந்த கிராவிட்டி டபுள் ஆச்சுன்னா அதோடைய எட்ஜ் பாயிண்ட் அப்படின்றது வெயிட் ஆகுது அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக கிராவிட்டி சைடில் தான் அந்த மரங்கள்லாம் சாயும். அப்போது எது ரொம்ப வெயிட்டான போர்ஷனாக இருக்கோ அந்த போர்ஷன் அப்படியே இழுத்துட்டு வரணும் தான் நினைக்கும். இந்த கிளைகள் ரொம்ப வெயிட்டாக இருக்கும், அதோடைய ஸ்டெம் ரொம்ப வெயிட்டாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக சரியறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா எல்லா மரங்களுமே இலைகளாக மாறக்கூடிய ஒரு தருணமாக அந்த பூமி ரெண்டாகும்போது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வெறும் கற்பனை தான், நிஜத்தில் நடக்கிறதுக்கு சான்சஸ் கிடையாது. பட் அப்படி ஒருவேளை ரெண்டாச்சுன்னா அது இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகுமோ அப்படின்ற மாதிரியான ரிசர்ச்சில் இல்லை, அது சரியறதுக்கான சான்சஸ் இருக்குது, அது உடஞ்சி சரியறதுக்கும் பல சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியிலும் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். And this is bye from Vijayashree. Take care. ஸோ ஃபைனலி நம்மளோட ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நீங்கள் ஷோவில் பார்த்த எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோடில் மீண்டும் சந்திப்போம். Until then, it's bye from Farita and Manjal Velmali team.